हिंदी साहित्य का संक्षिप्त इतिहास எதாவது எழுதுப்பா. ஹிந்தி சாகித்ய கால விபாஜன்கே ஆதார் கி சர்ச்சா கர்த்தே ஹுயே. ஹிந்தி இலக்கியம் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு காலத்தை வச்சு நம்ம பேசுகிறப்ப அந்த காலத்தை வச்சு அதை ஹிந்தி இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹிந்தி சாகித்ய ஏக் லம்பே சமயக்கா இதிகாஸ் ரக்தாகை. ஹிந்தி இலக்கியம் ஒரு நீள வரலாறை கொண்டது. வித்வானவனே இஸ் லம்பே இதிகாஸ்கா கால் விபாஜன் கியாகை. வித்வான்கள்லாம் இந்த ஹிந்தி வரலாற்று யுகத்தை ஹிந்தி இலக்கிய வரலாற்றை வந்து சில காலமாக பிரிச்சுருக்காங்க, 3 காலமாக பிரிச்சுருக்காங்க. கால விபாஜன் அவர் உனக்கே நாமக்கரன்மே பேத பாயா ஜாத்தாகை. இந்த காலத்தை பிரிக்கிறதுல சில பேர்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ராமச்சந்திர சுக்லஜினே ஹி சப்சே பகலே சாகித்ய இதிகாஸ்கா கால விபாஜன் கியா ஜோ இஸ் பிரகார் ஹை. ராமச்சந்திர சுக்லன் வந்து சப்சே பகலே சாகித்யக்கிய இதிகாஸ்கா இலக்கிய வரலாறை வந்து காலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாரு. இலக்கிய வரலாறுனா என்னென்னா, இப்போ 3000 வருஷமாகவே மொழியில் இலக்கியத்தை எழுதுகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதின இலக்கியம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்தந்த இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. ஹிந்தி இலக்கியம் ஹிந்தி வரலாறை வந்து ஹிந்தி இலக்கிய வரலாற்று யுகத்தை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஆதிக்கால், மத்திய கால், ஆதுனிக் கால்னு. அதில் மத்திய காலத்தை வந்து பூர்வ மத்திய கால், உத்தம மத்திய கால் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் பூர்வ மத்திய காலை வந்து நிர்குணதாரா சகுணதாரான்னு பிரிக்கிறாங்க. இதில் ஆதிக்காலங்கிறது ரொம்ப பழமையான காலம். மத்திய காலங்கிறது 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு மாதிரி. ஆதுனிக் காலங்கிறது இப்போ 21, 22 மாதிரி. இவங்க வருஷம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த ஆதிக்காலங்கிறது 1000 வருஷத்துலேருந்து 1300 வருஷம் வரைக்கும். இது 1900 இப்போ வரைக்கும். இப்போ இந்த மத்திய காலம் வந்து 1375 1700 வரைக்கும். அந்த மத்திய காலத்தை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. 1300 1900 வரைக்கும் இருக்கிற இதை வந்து 1300 700 வரைக்கும், 1700 1900 வரைக்கும் 200 வருஷத்துக்கு ஒரு காலமாக பிரிச்சிருக்காங்க. இதில் இந்த பூர்வ மத்திய கால்னு சொல்கிற 1300 1700 வரைக்கும் இருக்கிற காலத்தை நிர்குணதாரா சகுணதாரான்னு பிரிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, தோற்றமுள்ள கடவுளை வணங்குறவங்க, தோற்றம் இல்லாத கடவுளை வணங்குறவங்க, அந்த கொள்கையை பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிர்குணதாரனா தோற்றமில்லாத கடவுளை வணங்குற அந்த கொள்கை வந்து ஞானாசிராயி பிரேமாசாயி, அறிவுபூர்வமாக கடவுளை வணங்குறது, காதல் மூலம் கடவுளை வணங்குறது. வெளுத்துருவேன். சகுணதாரா அப்படின்னா தோற்றமுள்ள கடவுளை வணங்குறது. ராமன் எப்படி இருக்கும் தெரியுமா? ராமன். அப்போ ராமனை வணங்குறது. கிருஷ்ணன் எப்படி தெரியும்? 2 பேர்த்துக்குமே தோற்றம் இருக்குது. தோற்றமுள்ள கடவுளை வணங்குறது. शुक्ला जी के बाद अन्य कई विद्वानों ने भी इस संबंध में शोध किया. शुक्ला जी के அப்புறம் நிறைய வித்வான்கள் வந்து இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கால விபாஜன் மே சம்சோதன் கியா. காலத்தை பிரித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. सब काल विभाजन लगभग शुक्ला जी के विभाजन जैसे ही है. எல்லாரும் இந்த சுக்லஜி பிரித்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. हजारी प्रसाद द्विवेदी ने 3 किताबें लिखी है. எழுத ஹஜாரி பிரசாத் திவிவேதி வந்து 3 புத்தகம் எழுதியிருக்காரு. ஹிந்தி சாகித்யக்கு பூமிகா, ஹிந்தி இலக்கியத்தோட முன்னுரை மாதிரி ஆரம்ப கட்டம். ஹிந்தி சாகித்யக்கா உத்பவ, ஹிந்தி சாகித்ய உத்பவ விகாஸ் அதோட வளர்ச்சி. ஹிந்தி சாகித்யக்கா ஆதிகால், ஹிந்தி சாகித்யத்தோடைய பழங்காலம். ये मानते हैं कि हिंदी साहित्य का इतिहास 8वीं शताब्दी में आरंभ हुआ. எல்லாத்துக்கும் தெரியும் ஹிந்தி இலக்கிய இதிகாஸ் வந்து 8ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பிச்சிச்சுன்னு. इसलिए द्विवेदी ने प्रारंभिक काल को वीरकथा काल ना कहकर आदिकाल कहा है. அதனால் திவேஜி ஆரம்ப காலத்தில் வீரகதா காலத்தை சொல்லாமல் ஆதி காலத்தை பற்றி தான் ரொம்ப சொல்லியிருக்காரு. சுக்லஜி ने संत साहित्य को विशेष महत्व नहीं दिया. சுக்லஜி வந்து இலக்கியத்தை முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கல. அதாவது சுக்லஜி வந்து சந்து சாகித்யக்கோ, அந்த காலத்தில் துறவிகள் எழுதின அந்த இலக்கியத்துக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கல. மகர் திவிவேதி நே சந்து சாகித்யக்கு விசேஷ சர்ச்சா கர்த்தே ஹுயே. அவங்க எழுதின இலக்கியத்துக்கு, சந்து சாகித்யக்கு, அந்த துறவிகளுடைய இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கபிதாஸ்கோ மகான் சித்தக்கியா, கபிதாஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. டாக்டர் ராம்குமார் ने 1938 में पुस्तक लिखी. ராம்குமார் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. उसका नाम हिंदी साहित्य का आलोचनात्मक इतिहास. அதோட பேர் ஹிந்தி இலக்கியத்தின் ஆலோசனை பூர்வமான வரலாறு அப்படின்னு. इस किताब में वर्मा जी ने प्रारंभिक काल को संधि काल और चारण काल नाम से
தோ கண்டமே பாண்டாகை. இந்த புத்தகத்தில் வர்மாஜி வந்து பிராரம்பிக் கால்கோ ஆரம்ப காலகட்டத்தை வந்து சந்திக்கால் அல்லது சாரன் கால் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காரு. டாக்டர் தீரேந்திர வர்மா வந்து ஹிந்தி சாகித்யமே சாகித்யகா இதிகாஸ் ஹிந்தி இலக்கியத்தில் சாகித்யகா இதிகாஸ் வரலாற்று இலக்கிய வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதினார். அடுத்து நாகரி பிரச்சாரணி சபானே இவங்க அவர் பேர் நாகரணி பிரச்சாரணி. அவர் ஹிந்தி சாகித்யக்கா விருகத் இதிகாஸ் அப்படிங்கிற பேரில் புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நகேந்திரன் வந்து ஹிந்தி சாகித்யக்கா இதிகாஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் புத்தகம் எழுதியிருக்காங்க ஒரே பேரில். அதை என்னென்னா தமிழ் இலக்கியம் வந்து எந்த காலத்தில் எழுதப்பட்டது, அடுத்தடுத்து கிமுல எப்படி எழுதுனாங்க, யார் யார் எழுதுனா, அதுக்கடுத்து வந்தது என்ன, 10ஆம் நூற்றாண்டில் யார் எழுதுனா, 17ஆம் நூற்றாண்டில் யார் யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி அந்த நூலெல்லாம் தொகுத்து அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அது பேர் இலக்கிய வரலாறு. அது மாதிரி நிறைய பேர் அரசு நிறைய நூல் எழுதியிருக்காங்க. அதேமாதிரி ஹிந்தி இலக்கியத்துலேயும் ஆரம்ப காலம் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காங்க நிறைய பேர். இது ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரி, ஆனால் புக்கு பெருசாக இருக்கும். அது யார் யார் எழுதியிருக்காங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நகேந்திர வந்து ஹிந்தி சாகித்யக்கு இதிகாஸ் எழுதியிருக்காரு. ஏ கித்தாப் வித்வானோம் கே பீச்சுமே. இந்த புத்தகம் படித்தவங்க மத்தியில் லோக்பிரிய ஹோகை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. டாக்டர் விஜேந்திர ஸ்நானக் ने हिंदी साहित्य का इतिहास नाम से एक पुस्तक लिखी. அதே மாதிரி டாக்டர் விஜேந்திர ஸ்நானக் வந்து ஹிந்தி இலக்கியத்தோட வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். சாகித்ய அகாதமி இஸ்கா பிரகாசன் கியா. சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்குது. கால விபாஜன் கருக்கே உன்கே அலக் அலக் நாம்பி தியா கயாகை. காலத்தை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கிமுவில் எழுதப்பட்ட கிமுன்னா தெரியுமா உனக்கு? கிமு கிபி பிசிஏடியா பிசிஇ பிசின்னு என்னது? பிசினா முன்னாடி, பிஃபோர் கிறிஸ்டியன். பிஃபோர்னா முன்னாடி, பிசினா முன்னாடி காலம். அந்த முன்னாடி காலத்தில் எழுதுனதை வந்து தமிழில் கிமுன்பாங்க. பின்னாடி என்னது ஏசியா ஆஃப்டர் கிறிஸ்டின். கிறிஸ்து பிறகு முன்னாடி. பிசி தெரியும் தானே? அப்போ அந்த கிமுங்கிறது கிறிஸ்து பிறகு முன்னாடி. அந்த பிசியில் தான் வந்து இவங்க வந்து அப்போ இருந்தே இலக்கியம் எழுதப்பட்டிருக்குன்னு அதெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க. வருஷப்படுத்தி யார் யார் எழுதுனா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால விபஜனுக்கே உனக்கு அலக் அலக் நாம்பி தியாகை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. इसका मतलब एक नहीं है कि ये काल में अन्य प्रकार की रचनाएं हुई नहीं. அப்புறம் என்னன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இதுதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வேறு விதமாக எழுதுனது இல்லையா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. என்ன அப்படின்னா இப்போ கிபி 1ஆம் நூற்றாண்டு என்னன்னா ஏசி இப்போ ஏசியிலேருந்து 1 2 3 வந்து தான் இப்போ 2022 வந்துருக்கு தெரியுமா? அப்போ இந்த ஏசி 1ல் நமக்கு என்ன எழுதுனாங்கன்னா திருக்குறள், சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மணிமேகலை, வளையாபதி இந்த மாதிரி நூல் எழுதியிருக்காங்க. சிற்றிலக்கியம் எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து பழமொழி, திருப்பஞ்ச மூலம் இந்த மாதிரிலாம் நூல் இருக்குது. சிற்றிலக்கியம் இருக்குது. இதெல்லாம் வந்து 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் பல்லு, குறவஞ்சி அப்படிலாம் எழுதியிருக்காங்க. அப்போ தமிழில் இந்த மாதிரி வகைப்படுத்த மாதிரி ஹிந்திலையும் நிறைய நூல்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஹர் கால்மே ஹர் பிரகார் கா கிரந்த் லிखा गया है. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் எழுதியிருக்காங்க. பாகுல்யத்தாக்கிய அனுசார் காலோங்கா நாம் தியா गया है. எந்த புத்தகம் நிறைய எழுதப்பட்டிருக்கோ, இப்போ நீதி சம்மந்தமாக நிறைய எழுதியிருந்தாங்க, பக்தி சம்மந்தமாக நிறைய எழுதியிருந்தாங்க அப்படின்னா பக்தி காலம், நீதி சம்மந்தமாக எழுதினா நீதி காலம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர மிஸ்ரனே ஆனவன் 2 டைம்ஸ் எழுது. டாக்டர் ராஜேந்திர மிஸ்ரனே பின்னாடி டாக்டர் ராஜேந்திர மிஸ்ரனே ஹிந்தி சாகித்யக்கா நயா இதிகாஸ் அப்படிங்கிற பேரில் एक पुस्तक लिखी पुस्तक எழுதினார். इसमें वे आधुनिक काल को 1900 से अब तक नाम मानते हैं. கீழே போய் சர்டிஃபிகேட்டு கவரும் ஒரு லாங் சைஸ் நோட்டும் வச்சுருக்கேன். அண்ணன்ட்ட கேட்டு எடுத்துகிட்டு வா, இல்லாட்டி திறந்தாரு நீ பாட்டு எடுத்து வந்து. எங்கள் கண்ணாடி பக்கத்தில் செல்ஃப் இருக்கும்ல, அப்படியே கண்ணாடி இருக்கணும். நீ பார்ப்பேல கண்ணாடி, அந்த கண்ணாடி பக்கத்தில். ஆமாம், உன் கண்ணாடி தான் அது. சரி கவனி. அடுத்து इसमें वे आधुनिक काल को 1900 से अब तक नाम मानते हैं. தற்காலிக காலம் அப்படின்னா எப்படின்னா 1900 2022 வரைக்கும். आज़ादी के बाद वे काल को राजेंद्र उत्तर आधुनिक काल कहते हैं.
சுதந்திர காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல்களை வந்து ஆதுனிக் கால், தற்காலம், புதிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அப்போ எழுதப்பட்ட நூலும் ஆயிரக்கணக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து புது நூல்கள், இந்த யுகத்து நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வே கஹத்தே ஹே இசி கால் மே கத்தியக்கா விகாஸ் ஹுவா. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து உரைநடையாக நூல்கள் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் எல்லாம் எல்லா நூலுமே செய்யுளில் தான் எழுதுவாங்க, புத்தகம் பூரா. उन्होंने आधुनिक काल के प्रारंभिक युग को उपभाग में बांटा है, जैसे பாரதேந்து யுக, திவ்வேதி யுக. இப்போ 1947க்கு அப்புறம் எழுதின நூல்களை பூரா புது யுக நூல்னு சொல்கிறாங்க. அதில் பாரதேந்துவும் திவ்வேதியும் நிறைய எழுதியிருக்காங்க. அப்போ அதில் வந்து என்னென்னா ஒரு 10 வருஷமாக பிரிச்சுட்டு இது இப்போ திவ்வேதி யுகம், இது பாரதேந்து யுகம்னு அதையும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஹிந்தியில். அடுத்து சாயாவாதி யுக, பிரகதிவாதி யுக, பிரயோகவாதி யுக அப்படிலாம் கூட பிரிச்சிருக்காங்க. சரியா? வாஸ்துடு படி போய்